ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் ஒரு 2.0 சேனல். கடைசி பாட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, விதான் கேட்குறான், எப்போ பாரு என்னை ஏன் விட்டுட்டு விலகி விலகி போகிற, என்கிட்ட ஏன் நீ சரியாக முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற, அது மட்டும் இல்லாமல் நேற்று ஏன் அப்படி என்னை பார்த்து பயந்து ஓடி போனேன், சொல்லு விதி அப்படின்னு சொல்ல, விதியும் அப்படியே ஒவ்வொன்றா பேச ஆரம்பிக்கிறா. நான் உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கே எனக்கு பயமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேற மாதிரி நடந்துக்கிறீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்புவா பாருங்க. கத்தி எடுத்து விதான் அப்படியே வீசுறான், கரெக்டாக குமிஞ்சிட்றா. அது டோரில் பட்டுருது. தம்பிக்காரனும் அம்மா உங்களை கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக டோரை ஓப்பன் பண்ணுறான். சரி இதான் சாகுன்னு சொல்லிட்டு விதி கீழே ஓடி போயிடுறா. நடந்தது எல்லாத்தையும் அவரோட அம்மா கிட்ட சொல்கிறான். நீ எதுக்கு அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியதானே, நானே பார்த்து பொறுமையாக சொல்லியிருப்பேன்ல, நானும் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியல, அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ போன அப்படின்னா அது உன்னோட உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியே இந்த சைடு வான் பண்ணுறாங்க. கரெக்டாக விதானும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். விதி சொல்லு விதி, நேற்று நான் பேசிக்கிட்டே நேற்று ஏன் வீட்டை விட்டு ஓடி போனேன் அப்படின்றத பற்றி நான் கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கீழே வந்துட்டேன், நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே சொல்லலையே, சொல்லு விதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விதியை போட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான். வில்லியோட அம்மாவும் இருந்துட்டு விதிக்கிட்ட ஏன் இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, விதான் சொல்லு விதான் அப்படின்னா, அவ என்னை காதலிக்கிறாளா இல்லையான்றது எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருந்ததுமா, அது மட்டும் இல்லாம எதுக்கு அவ நேற்று அந்த மாதிரி ஓடி போகணும் என்னை பார்த்து, அதனாலதான்மா அப்படின்னு சொன்ன உடனே வில்லியோட அம்மாவும் இருந்துட்டு சொல்றாங்க, நான் தான் அவளை கூட்டிட்டு போனேன், உனக்கு புரியலையா, நான் தான் ஒரு முக்கியமான கோயிலில் டொனேஷன் மாதிரி ஒன்று கொடுக்கணும், அதை நான் மறந்துட்டேன், அந்த நேரத்தில் வந்து விதியை தான் ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த ஏற்பாடு பண்ணணும், அதனால தான் விதியை நேற்று கூப்பிட்டேன் அப்படின்னோன்னே, நீங்கள் சொல்கிறது உண்மையாம்மா அப்படின்னு அதை விதிக்கிட்ட கேட்குறான். விதி இருந்துட்டு அவன் ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே முழிக்கிறா. ஏன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே பொய், அவனை நம்ப வைக்கிறதுக்காக இந்த அம்மா எதேதோ சொல்லிக்கிட்டே இருக்கு. இவளும் என்ன சொல்லுவா, அமைதியாகவே நின்றுட்டுருக்கா. சொல்லு விதி, அம்மா சொன்னது உண்மை அப்படின்னா நீ என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, நானே உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பேனே, அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு கேட்கவும் அப்படியே அமைதியாகவே இருக்கா. சரி விடுடா, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்ட, உன்னோட இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இரு, சரியா, கண்ட்ரோல் பண்ணிக்கோ, அது மட்டும் இல்லாமல் அவளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த சைடு விதியும் அப்படியே சாமி கும்பிட்டுட்டே இருக்கா. சாமி கும்பிட்டுருக்கும்போது தங்கச்சி ஃபோன் பண்ணி, அக்கா நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, விதியை ஒரு மாதிரி பயப்படுறா. என்னாச்சு, வீட்டில் எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு. அப்பாவுக்கு காலில் அடிபட்டுருக்குல்ல, அதுதான் டாக்டர்கிட்ட செக்கப் போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படின்னோன்னே விதிக்கு உடனே அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு தோணுது. வில்லியோட அம்மா கிட்டேயோ நான் போய் அப்பா அம்மாவை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, வில்லியோட அம்மாவோ நீ தான் பூஜையே ஸ்டார்ட் பண்ண, அப்படி இருக்கும்போது தொடர்ந்து நீ தான் இந்த பூஜையும் ஆரம்பிக்கணும், அதை விட்டுட்டு நீ போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, பூஜைக்கு இன்னும் ரொம்ப நேரம்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொன்ன உடனே விதானும் அந்த இடத்துக்கு வந்துட்டு, சரி விதி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விதி ஒரு மாதிரி பயப்படுறா. நீ இந்த டிராஃபிக்கில் போன அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிப்ப, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி சீக்கிரமாக போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு விதியும் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கிளம்புறாங்க. இந்த சைடு வில்லியோட அம்மாவும் அங்கிளும் பேச ஆரம்பிக்கிறாங்க. விதானை பற்றின எல்லா விஷயமும் அப்படியே அவினாஷ் ஒவ்வொன்றா நோண்ட ஆரம்பிக்கிறான். உங்கள் பையனை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு அங்கிள் கிட்ட சொல்ல, நீ பயப்படாத, விதானை பற்றி எந்த ஒரு விஷயமும் அவினாஷுக்கு தெரியாதப்போ இதெல்லாம் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படி கிடையாது, இவன் போய் விதியை போய் கேள்வியாக கேட்டுட்டு இருக்கான், விதி கோவப்பட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின்னா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காதே. அது மட்டும் இல்லாமல் விதியை நான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறதுக்கு காரணமே, விதியும் விதானும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கும் போது கண்டிப்பாக விதான் விதியை கொன்றுவான். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே மனநல ஹாஸ்பிட்டலில் போய் அவனை சேர்த்துருவோம், அவனோட சொத்து எல்லாமே நமக்கு கையில் வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்மளோட பிளான் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விதான் வந்து கெடுத்துட்டான் அப்படின்னா அது எல்லாமே சொதப்பிடும். அது மட்டும் இல்லாமல் விதியை நான் வந்து ஒரு செஸ் போர்டில் இருக்க ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி தான் அவளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவளுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. இதை நம்ம அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அவளுக்கு எதாவது மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா அதை ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லுவாள். ஒரு விதத்தில் அது சரியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நமக்கு வாய்ப்பே அவளுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது அப்படின்னு பைபிள்ளைங்க எப்படியெல்லாம் கிரிமினலாக யோசிச்சுட்டு இருக்குது பாருங்களேன். இந்த பக்கம் விதியும் காரில் போயிட்டுருக்காங்க. சிக்னல் போட்டுடுறாங்க. விதானம் அப்படியே நின்றுட்டுருக்கான். ரோட்டில் ஒரு வயசான அம்மா ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. விதான் கரெக்டாக போய் அவங்கள ரோடு கிராஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த விதிக்கோ, ஒரு பக்கம் உயிரை நீங்கள் காப்பாற்றுறீங்க, இன்னொரு பக்கம் உயிர் எடுக்கிற மாதிரி சைக்கோ மாதிரி மாறிடுறீங்க, உங்களை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா.
ஒரு வழியா 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அப்பா, அம்மா டாக்டர பார்த்துட்டு வெளியில வராங்க. கரெக்ட்டா விதான் வந்து நான் போய் பில்ல கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்பா, அம்மாட்ட பேசிட்டு இருக்கா. இந்த சைடு திரும்பும்போது மனநல ஹாஸ்பிட்டல்ல டாக்டரோட போர்ட பார்த்துட்டு சரி அங்க போலான்னு சொல்லிட்டு அப்பா, அம்மாட்ட சொல்லிட்டு அந்த சைடு போய் பேச ஆரம்பிக்கிறா டாக்டர பார்த்து. டாக்டர் கிட்ட நான் விதி அப்படின்னு சொன்னோன்னே நான் எனக்காக வரல, என் ஹஸ்பண்டுக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி பதட்டத்தோட அப்படியே பேச ஆரம்பிக்கிட்டா. டாக்டரும் இதை பார்த்துட்டு நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லுங்க, அது மட்டும் எனக்குள்ள மட்டும்தான் இருக்குமே தவிர வெளியில போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விதி அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீயா பேசவே ஆரம்பிக்கிறா. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் இப்பதான் கல்யாணமே ஆச்சு, அது மட்டும் இல்லாம அவர் சின்ன வயசுல ஏதோ ஒரு விபத்துல மாட்டிக்கிட்டாரு, அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சது. அவருக்கு ஃப்ரில் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு. அது வந்தது அப்படின்னா ஒரு பொண்ணு பக்கத்துல போனாலே அவரு வேற ஒரு மாதிரியே ஆயிடுறாரு, அவங்கள கொல்ற அளவுக்கு கூட ஆபத்தா மாறக்கூடிய ஆளா மாறிடுறாரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கவும் கரெக்டா விதான் டோரை ஓபன் பண்ணிட்டு வந்துடுறான். கடைசியா பார்த்தா டாக்டரும் விதானும் ஃப்ரெண்டு. இதை பார்த்த ஹீரோயினிக்கும் நம்ம விதிக்கும் ஒரே ஷாக்கு, ஐயோ நம்ம பேசினது எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு. இந்த சைடு விதான் இருந்துட்டு நான் ஃபோன் வந்திருக்கு இரு நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போகவும் டாக்டர் வந்துட்டு சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க, தொழில் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற அப்படின்ற போது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விசிட்டிங் கார்டை தராங்க. இந்த சைடு சித்தியோ அக்கா பூஜைக்கு நேரமாச்சு, விதியும் விதானும் இன்னும் ஆளை காணமே அப்படின்னு பேசிட்டே இருக்கவும் கரெக்டா விதான் இந்த இடத்துக்கு வந்துடுறான். அம்மா அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விதியோட அப்பா அம்மா தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கான். எல்லாரும் பூஜையில கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு சரிம்மா டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதியோட அப்பா அம்மா கிளம்பும் போது மேல இருந்து அவினாஷ் நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து ஒரு போட்டோவை அப்படியே தூக்கி போடுறான். லூசு பையன் இவன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே தானே இருப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. விதி வந்துட்டு அந்த கீழே விழுந்த அந்த படத்தை அப்படியே எடுத்து பார்க்குறா. பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. விதான் உங்க பக்கத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விதான் கிட்ட கேட்கவும் அவன் அமைதியாவே இருக்கான். அவினாஷும் அப்படியே கீழே இறங்கி வந்து அவன் எந்த பதிலுமே பேச மாட்டான். நானே சொல்றேனே அதுதான் உன்னோட மாமியார் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரே ஷாக் ஆயிருது. விதி இருந்துட்டு விதான் கிட்ட போய் அவினாஷ் சொல்றதெல்லாம் உண்மையா, நீங்க உண்மை அப்படின்னா எங்கள்கிட்ட இருந்து எப்படி நீங்க இதெல்லாம் மறைக்கலாம் அப்படின்னு கேக்குறா. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க விதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட நல்ல அத்தை, அதான் சரோஜா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வில்லியோட அம்மா கிட்ட அப்படியே திரும்புறான். இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க எப்படி மறைக்கலாம், அவனும் சின்ன பையன் சரி, நீங்க எவ்வளோ பெரிய ஆளு அனுபவத்திலையும் சரி வயசுலயும் சரி, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி இதெல்லாம் மறைக்கலாம் சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டா எச்சா ஏத்தி விடுறான். இந்த சைடு விதானுக்கு கோவம் வந்துருது. போத நிறுத்து, இது என்னோட அம்மாவே கிடையாது, இவங்களுக்கும் எனக்கும் எந்த உறவுமே கிடையாது, இங்க நிக்கிறாங்க பாரு இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவினாஷுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருது. டே லூசாடா நீ கோவப்பட்டாலும் சத்தம் போட்டு பேசினாலும் இதுதான் உண்மை, உன்னை பெத்த உண்மையான அம்மா இவங்க மட்டும்தான், இவங்க கிடையாது, இவங்க உன்னோட சித்தி அப்படின்னு சொன்ன உடனே விதிக்கு ஒரே ஷாக்கு. இது வீடா இல்ல எலக்ட்ரிக் சுடுகாடா அப்படின்னு வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள தோண்ட தோண்ட புதையல் மாதிரி நிறைய ரகசியம் ஒவ்வொன்னா அவந்துகிட்டே வருது. விதான் இதை கேட்டுட்டு அந்த போட்டோவை அப்படியே கிழிச்சு போட்டுருவான். அதை பார்த்து அவினாஷோ இப்ப வேணா நீ இந்த போட்டோவை கிழிச்சு போட்டிருக்கலாம், ஆனா இது உண்மைதானே, இது பொய் இல்லையே, அதுதானே உன்னோட அம்மா அப்படின்னு சொன்ன உடனே விதானுக்கு ஒரே கோவம் வந்துருது. அம்மா அப்படின்னா யாரு, சின்ன வயசுல இருந்து நம்மளோட தேவை என்ன தேவை இல்லை அப்படின்றத பார்த்து பார்த்து பக்கத்துல இருந்து பூர்த்தி பண்றாங்க பாரு, அவங்க தான் நம்மளோட அம்மா, இவங்க என்னோட அம்மாவே கிடையாது, தோ இவங்க நிக்கிறாங்க பாரு இவங்க தான் எல்லா நேரத்துலயும் என் கூட இருந்தவங்க, ஓடி போனவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்ட வந்து இதுதான் உனக்கு கடைசி தடவை, இந்த மாதிரி விஷயத்த இதுக்கு மேல நோண்டிட்டே இருந்தின்னு வச்சுக்க நான் ஒரு மாதிரி பொல்லாதவனா மாறிடுவேன், கடைசியா வார்னிங் பண்றேன் உனக்கு புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இங்கிருந்து கோவமா போயிடறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க.